சுசுகி கசாமி ப்ராட்காஸ்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமும் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஷேர்டு ரிசோர்ஸை பல ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டரை க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண அல்காரிதம் தான் அது. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ இப்போ இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ரிகார்ட் அல்காரிதமை விட ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டோக்கன் இருக்கும். ஸோ இதை டோக்கன் வச்சா அந்த ஃப்ளோ எப்படி கம்ப்ளீட்டாக மாறுதுங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அல்காரிதம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டோக்கன் பேஸ்ட் அல்காரிதம். அதாவது அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும்னா அந்த ப்ராசஸ் கிட்ட டோக்கன் இருக்கணும். ஒரே ஒரு டோக்கன் தான் என்டையர் சிஸ்டமுக்கு இருக்கும். ஸோ அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃப்ளோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 அசம்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டோக்கன் இருக்கும். டோக்கன் இருந்தால் தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போக முடியும். செகண்டு, ஒரு ப்ராசஸ்க்கு வந்து ஆக்சஸ் வேணும், கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வேணும்னா மிச்சம் எல்லா ப்ராசஸ்க்கும் ஆஸ் யூஷுவல் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு கியூ மெயின்டைன் பண்ணும், என்ன ஆர்டரில் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதே மாதிரி என்ன ஆர்டரில் மெசேஜ் வருதோ அதே ஆர்டரில் டெலிவர் ஆகுது, என்ன ஆர்டரில் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்களோ அதே ஆர்டரில் டெலிவர் ஆகுதுங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும் அந்த சிஸ்டமே. அடுத்தது, ஒரே ஒரு டோக்கன் தான் என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமுக்கும் இருக்கும். இந்த டயக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஏன்னா அதில் வந்து இந்த சீக்வன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃப்ளோ புரியும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு அப்படின்னா எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட் மெசேஜில் ப்ராசஸ் ஐடி அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும் அதே ஆர்டரில். அந்த சீக்வன்ஸ் நம்பரையும் சேர்த்து அனுப்பும் எல்லா ப்ராசஸ்க்கும். இப்போ இந்த ஃப்ளோக்கு வரும். இந்த ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ ப்ராசஸ் 1க்கு வந்து இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் வேணும். ஸோ என்ன பண்ணுது, அடுத்த 3 ப்ராசஸ்க்கும் ரெக்வஸ்ட் அனுப்புது, எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் வேணும்னு சொல்லி. வித் பிஐடி ப்ராசஸ் ஐடி அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்புது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 2 கிட்ட டோக்கன் இருக்குது, ஏன்னா அது கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ மெசேஜை அனுப்புனதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்த ரெக்வஸ்ட்டை க்யூவில் புஷ் பண்ணி வச்சுக்கும், வந்த ஆர்டரில் அப்படியே க்யூவில் புஷ் பண்ணி வச்சுக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ வேறு எந்த ப்ராசஸும் ரெஸ்பாண்ட் பண்ணாது ப்ராசஸ் 1க்கு. எந்த ப்ராசஸ் கிட்ட டோக்கன் இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த டோக்கனை அதோடைய க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணி விட்ரும். ஸோ இந்த ரிகார்ட் அல்காரிதமுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரிகார்ட் அல்காரிதமில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ இதே சினாரியோவில் ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுன்னா 3 ப்ராசஸ்க்கு மெசேஜ் அனுப்பும். அதே மாதிரி 3 ப்ராசஸ்கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ 3 × 3 6 மெசேஜ் போகும். இதில் அப்படி இல்லை. இதில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது 3 மெசேஜ் போகும், ஆனால் ரெஸ்பான்ஸ் ஒரே ஒரு மெசேஜ் தான் வரும். ஏன் அப்படின்னா ப்ராசஸ் 3 ப்ராசஸ் 4 ரெஸ்பாண்ட் பண்ணாது. ப்ராசஸ் 2 கிட்ட தான் டோக்கன் இருக்குது. அது கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு டோக்கனை அதோடைய க்யூவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் வந்து P4 தான் ஃபஸ்ட்டு. ஸோ P1க்கு முன்னாடியே P4 வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ டோக்கன் வந்து P4க்கு சென்ட் பண்ணிடும். P4 என்ன பண்ணும், அதில் வந்து அதோடைய கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய க்யூவில் வந்து அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1. அப்புறம் P1 டோக்கன் வந்து P1க்கு மாற்றி விடும். இப்படி தான் வந்து டோக்கன் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்கிட்டையும் அந்த என்ன சீக்வன்ஸ் ஆர்டரில் வந்துச்சோ அந்த ஆர்டரில் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மெசேஜஸ் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சொன்னதை மறுபடியும் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ரெக்வஸ்ட் பண்ணோம் ஒரு ப்ராசஸ்ஸு, மற்ற ப்ராசஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் ஆர்டரை அதோடைய க்யூவில் நோட் பண்ணிக்கும். நான் இதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு க்யூ இருக்கும், அந்த க்யூவில் வந்து சீக்வன்ஸ் ஆர்டரை நோட் பண்ணிடும். அப்புறம் டோக்கன் வந்து எந்த ப்ராசஸ் கிட்ட இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ஒர்க்கை முடிச்சுட்டு அதோடைய க்யூவில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எது இருக்கோ அதுக்கு வந்து அந்த டோக்கனை பாஸ் பண்ணி விட்டுரும். அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போக முடியும். கிரிட்டிக்கல் செக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே
அந்த டோக்கன் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு ஃபார்வர்ட் ஆயிடும். இதில் வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மெசேஜஸ் குறைஞ்சிருக்கு. இந்த போன அல்காரிதம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரெக்வஸ்ட்டு எல்லா ப்ராசஸ்க்கும் போனாலும் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் கிட்டேருந்து வரும். ஸோ அதில் ரிட்டர்ன் வர நம்பர் ஆஃப் ப்ராசஸ் குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், என்ன ஆர்டரில் ரெக்வஸ்ட்டு சென்ட் ஆகிருக்கோ அதே ஆர்டரில் வந்து ப்ராசஸ் பண்ணப்படும். அதே மாதிரி ஒரே ஒரு டோக்கன் தான் இருக்கும், மல்டிபிள் டோக்கன் இல்லை. ஸோ காம்ப்ளெக்சிட்டி இல்லை. இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏதோ ஒரு மெக்கானிசம்னால டோக்கன் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணி சிஸ்டமை ரீவாம் பண்ணணும். அதே மாதிரி என்ன தான் மெசேஜஸை குறைச்சாலும் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரெக்வஸ்ட் மெசேஜுங்கிறது வந்து எல்லா ப்ராசஸுக்கும் போகிறனால அந்த ப்ராட்காஸ்ட் ஓவர் ஹெட்டுங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டோக்கன் எந்த ப்ராசஸ் கிட்ட கடைசியாக இருந்துச்சு, என்ன ரெக்வஸ்ட் போச்சு, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்லேயோ க்ளவுட் சிஸ்டம்ஸ்லேயோ காமன் ரிசோர்ஸ் ஷேர்ட் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இடத்துல இந்த அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் ஆகும்.